ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஓபிஎஸ் ஐயா எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்றதுக்கு அவமானமா இருக்கு. அதிமுகவை பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இனி எடப்பாடி பழனிசாமி இருக்கிற அணியோட கூட்டணி இல்ல. 3 சீட்டுக்காக அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற கூட்டணிக்கு நாங்க போகணும்னு அவசியம் இல்ல. எடப்பாடி பழனிசாமியை ஒழிச்சு காட்டுவோம். 2026 சட்டமன்ற தேர்தல அவரை தோக்கடிப்போம். அதற்காக எந்த லெவலுக்கு வேணாலும் நாங்க போவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறித்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு, விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். பொதுவா ஐயா ஓபிஎஸ் அவரை குறித்தும் சசிகலாவை குறித்தும் டிடிவி தினகரன் குறித்தும், அதாவது அதிமுகவை விட்டு பிரிந்து போயிருக்கிறாங்களா, எடப்பாடி பழனிசாமி விட்டு பிரிந்து போயிருக்கிறாங்களா, இவங்க யாராவது ஒருத்தவங்க அதிமுக பத்தியோ இல்ல அதிமுக தலைவர்களை பத்தியோ எடப்பாடி பழனிசாமி பத்தியோ சின்னதா ஒரு சாஃப்டான விமர்சனங்களை கூட முன்வைத்தா பகிரங்கமான ரிப்ளை என்ன பண்ணும், இந்த பக்கம் வரும். ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த அளவுக்கு பகிரமான ஒரு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, அவரு நல்லவருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ரொம்ப மாறி போயிட்டாங்க. ஏன்னு இப்படி வரைக்குங்க இதே ஜெயக்குமார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை குறித்து பேசுனதுனால ஐயா ஓபிஎஸ் அவர்களை எந்த அளவுக்கு வருத்தி எடுத்திருக்கிறாரு, டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு வருத்தி எடுத்திருக்கிறாரு, ஏன் இப்ப இப்படி சாஃப்டா போறாரு, என்ன விஷயம், ஏன் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சா இங்க எடப்பாடி பழனிசாமி டீமு கூட, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் உள்ள வரணும், டிடிவி தினகரன் உள்ள வரணும். அதனால கம்முன்னு இருங்கப்பா, பேசாதீங்கப்பா, அவங்கள விமர்சிக்காதீங்கப்பா, அடிச்சு விடுவேன், அமைதியா இருக்கணும், அவன் என்னதானே திட்டுறாரு, நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரியா, ஏன் அவரை விமர்சிக்கிற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியே அன்பு கட்டளையா எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு, விடுத்து இருக்கிறதா தகவல் இருக்கு. அந்த ஒத்த காரணத்தினாலதான் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஓபிஎஸ் பத்தி அந்த அளவுக்கு விமர்சனம் சொல்லல. அவரு தனிப்பட்ட கருத்துங்க, அது அவரு என்ன பண்ணுவாரு, அவரு பேசுவார், அது நீங்க தலைமை பாத்துக்கோ, அது எதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு, எங்க பொதுச் செயலாளர் எதுக்கு இருக்கிறாரு, அவர் பேசுவாரு, நான் எல்லாம் பேச முடியாது, அவருன்னு போயிட்டாருப்பா. இத பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு, பத்திரிகையாளர்களாம், என்னடா இது, இதே ஜெயக்குமார் அண்ணன் ஓபிஎஸ் எந்த அளவுக்கு வறுத்து எடுத்திருக்கிறாரு, இப்ப ஏன் இது மாதிரி செயல்படுறாரு, எதுக்கு பகிரங்கமா குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஓபிஎஸ் எதுக்கு இந்த அளவுக்கு திட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு பகிரங்கமா கொஸ்டின் கேட்டா கூட ஜெயக்குமார் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஓபிஎஸ் பத்தி கடுமையா விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அண்ணே நீங்க இப்படி இல்லன்னு வேற மாதிரி சந்திரமுகியா மாறுங்க அப்படின்னு சொன்னாலும், உசுப்பேத்தி விட்டாலும் மனுஷன் சிரிச்சுட்டே போறாரு. மனுஷன் என்ன பண்றாரு, கோபமே பட மாட்டேங்கிறாரு. என்ன விவகாரம்னா இதுதான், என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்க வரணும். எடப்பாடி பழனிசாமி கணக்கு என்னவா இருக்குன்னா, என்டிஏ கூட்டணிக்குள்ள இவங்களை கொண்டு வந்துட்டா தென் மாவட்டங்கள்ல நம்ம கவர் பண்ணிடலாம். 234 தொகுதி இருக்குல்ல, இதுல தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தூர் வாக்குகள் அதிகமா பெரும்பான்மையா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களை உள்ள கொண்டு வந்துட்டா இந்த வாக்குகளை நமக்கு சாதகமா மாத்திக்கலாம். அதனால என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வேணும் அப்படின்னு அதிமுக விரும்புது. பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான கட்டளை கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, கட்சிக்குள்ளதான் கொண்டு வர வேணாம்னு சொன்னீங்க, அதிமுக ஒன்றிணைக்கிற விஷயத்துல தலையிட வேணாம், நீங்க இது என்டிஏ கூட்டணிக்குள்ள யார வேணாலும் உள்ள வரலாம், ஏன் வரேன், எதுக்கு வரேன் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கக்கூடாது. 234 தொகுதி இருக்குல்ல, இத பிரிங்க, அதுக்கப்புறம் நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில அவங்க என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. சோ அப்படின்றதுனால இங்க பாஜகக்கோ இவங்களுடைய உதவி தேவை, அதிமுகவுக்கோ அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்களுக்கு உதவி தேவை. இப்படியா இருக்கச்சதான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே இந்திய கூட்டணிக்குள்ள வரணும்னா இங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அந்த ரேஞ்சினாலதான் ஜெயக்குமாரனுடைய பேச்சு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு, ரொம்ப பேசும் பொருளவா இருக்கு. ஏன்னா நீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து பாருங்களேன், இதே டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ இதே ஜெயக்குமாரா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், நிறைய பேரு, தங்கமணியா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன பண்ண கடுமையா விமர்சிச்சிருப்பாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கள கடுமையா விமர்சிச்சிருப்பாங்க. என்னப்பா அவர் என்னப்பா தப்பா சொல்லிட்டாரு, உண்மையதானப்பா சொன்னாரு, அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒத்த வார்த்தை சொன்னதுக்கே என்னென்ன கேள்வி கேட்டாங்க. இதே ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் அண்ணன், இபிஎஸ் இவங்களே என்ன சொன்னாங்க, பகிரங்கமா அவரை திட்டலையா, அவரை வருத்தெடுக்கலையா. ஆனா இப்போ இபிஎஸ் அப்படின்ற பேரை சொல்றதுக்கு அவமானமா இருக்கு, கேவலமா இருக்கு.
பாஜக கூட சேர்ந்துங்கன்னு அதிமுகவை அதர பாதாளத்துல தள்ளிட்டாரு. 7 தொகுதியில டெபாசிட்டை இழந்திருக்கிறாரு. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டாரு. இவரெல்லாம் மனுஷனா? இவரெல்லாம் அதிமுக இருந்து ஒழிச்சு கட்டணுங்க. அதிமுக இருந்து இவரை ஜெயிக்க வைக்க கூடாது, தோக்க வைக்கணும். அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவேன் அப்படின்னு பகிரங்கமா ஒரு விமர்சனங்களை முன் வச்சு பேசினாலும் இந்த பக்கம் சைலண்டாவே இருக்கிறாங்க. நீ என்ன வேணா அடிப்பா, நீ என்ன வேணா சொல்லுப்பா, நான் இப்படிதான்ப்பா இருப்பேன் அப்படின்னு இந்த பக்கம் அதிமுகல ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் டிடிவி தினகரன் அவர்களை பற்றியும் விமர்சிக்காம இங்க இருக்கிற அதிமுகவை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆக மொத்த இங்க இபிஎஸ் டீம் கிட்ட என்ன அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாலும், கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்தாலும் நாங்க உங்களை விமர்சிக்க மாட்டோமே. அண்ணே நீங்க வேணும்னே, எங்களுக்கு என்னென்ன தம்பியை தானே திட்டுனே, உனக்கு உரிமை இருக்குனே, உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குன்னு இருக்கு, என்னதானே திட்டுங்க, தம்பியை தானே திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் என்ன பண்றாங்க, எல்லாருமே தயாராயிட்டாங்க. ஏன்னா இப்போ பாஜக என்ன சொன்ன, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, அவங்க கூட்டணிக்குள்ள வரட்டும், தேர்தலை சந்திப்போம், ஜெயிப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கோங்க. ஏன்னா அவங்க நம்ம பங்காளி தானங்க, உங்க பங்காளிங்க தானே, ஏங்க இப்படி அடிச்சுக்கீங்க, நீங்க அடிச்சுக்கிறதுனால திமுக ஈஸியா ஜெயிச்சிருங்க, தயவு செய்து பிளேஸுங்க அப்படின்னு பாஜக கெஞ்சுது. அதனாலதான் இங்க எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. இந்த அளவுக்கு கடுமையா ஒரு விமர்சனங்களை முன்வைத்தா கூட ஜெயக்குமார் போன்றவர்கள் என்ன பண்றாங்க, இது வரைக்கும் யாருமே, இப்போ ஜெயக்குமார் என்ன விட்டுருங்க, அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கிற ஓபிஎஸ், ஏன்னா ஓபிஎஸ் இவங்க துரோகியா மட்டும் இல்ல, எதிரியாவே நினைச்சிட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் இப்ப சிவி சண்முகம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அப்படின்ற பேரு கேட்டால தூக்கத்துல கூட எந்த திட்டுவாராம். அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்படி மைண்ட் செட்டப்ல வச்சுட்டாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ நீங்க சிவி சண்முகன் என்ன சொன்னாரு பொதுக்குழுல, எங்க நம்மள விட்டு வெளியே போனவங்கள யாரெல்லாம் துரோகின்னு கண்டுபிடிச்சோம், ஆனா நம்மளுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல. சோ அப்ப அந்த மனுஷன் கூட ஓபிஎஸ் அப்படின்னு பேரை கட்டோட தூக்கத்தோட திட்டுவாரு. அந்த ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்ணாங்க, தயார் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே விமர்சிக்கவே இல்லை, யாருமே கடுமையான பதிலடி கொடுக்கவே இல்லை. ஜெயக்குமாரன் கிட்ட மைக்கை நிட்டா கூட அவரு சாப்பிட்டா போறாரு, தலைமை பாத்துக்கும், பொதுச் செயலாளர் இருக்கிறாருல அவர் பாத்துப்பாரு, நாளா பேசணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா ஓபிஎஸ் உடைய தயவு, டிடிவி தினகரனுடைய தயவு ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க, நாங்க இப்படிதாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், கூட்டணிக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு நீங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு வச்சு செய்வாங்க அப்படின்றதும் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பார்ப்போம். ஏன்னா இப்போ வரப்போற தேர்தல் வரப்போது, என்னென்ன விமர்சனம் வைக்க போறாங்க, எப்படி எல்லாம் விமர்சனம் வைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பகிரங்கமா விமர்சித்தாலும் எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிறவங்க யாருமே ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்கல. ஏன் எதுக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.